தாயே வீரமல்லம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவும்மா கடையில் நல்ல வியாபாரம் ஆகணும்மா. உன்னைய நம்பித்தேன் காதுல பூ வச்சுக்கிறேன். என்ன இன்னைக்கு கடைக்கு வர்ற எவனு என் காதுல பூ வச்சிருக்க கூடாது. வணக்கங்க. வாங்க வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. போறாங்களா ஒண்ணு பாசமலர் முன்ன அடிக்கிற சோப்பு ஒளி விளக்கு இதெல்லாம் அதுக்கு எடுத்து போடுறீங்க. விளையாடாதீங்க. விளையாட இல்லைங்க, இந்த அட்ரஸ் கேட்க வந்தேன். அப்புறம் ஏன்டா கலர் குடிச்ச? வெளியில ஒரே வெயிலு, தாம அறிஞ்சு குடிச்சேன். இந்திரியா இந்திரியா ஓடுற என்னங்க? போங்க அந்த பக்கம். என்னையா? வாங்க நீங்க வாங்க வாங்க உட்காருங்க. துணி வாங்கத்தானே வந்தீங்க? பின்ன என்ன தூங்கவா வந்திருக்கோம்? கோச்சுக்கிறாதீங்க. பாசமரம் இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்க கூடாது. எங்க ஊர்ல திருவிழா வருது. திருவிழா என்ன வரத்தான் செய்ய. வேட்டி எல்லாம் கிழிஞ்சு போச்சு. வேட்டி என்ன கிழியத்தான் செய்ய. கிழியாத வேட்டியா 2 கொடுங்க. இந்த கிழியாத வேட்டி 2 எவ்வளவு? 15 15 30. இந்தாங்க. ஆமா திருவிழான்னு சொன்னீங்களே, உங்க ஊர்ல யாராவது துணிமணி எடுக்கணும்னா இங்க அனுப்பிச்சு வைங்க. அங்க இருந்து யாரும் இங்க வரமாட்டாங்க. நீங்க அங்க வந்தா அமோகமா வியாபாரம் நடக்கும். ஆமா எந்த ஊருன்னு சொன்னீங்க? அம்மாவட்டி. செம்பு செம்பு செம்பு. என்ன என்ன செம்புக்கு என்ன வச்சிருக்க? அம்மாவட்டியில் திருவிழாவா? உன் மகனை வியாபாரத்துக்கு போக சொல்லு. அவன் தினம் வெயில்ல பண்ணா உன்ன மாதிரி கருத்து போயிடுவான். பெரிய வெள்ளைக்கார பாரு. உன்னை கட்டுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா தெரியுமில்ல? உன்னை என்னைக்கு தொட்டனோ அன்னையில இருந்து இப்படி ஆயிட்டேன். அவன் உருப்படா போனது காரணம் நீதான். சரி சரி, அவன் போவானா போக மாட்டானா? போக மாட்டான். சரி போக வேணாம். சரி போவான். சரி வா போய் அவனை எழுப்பலாம். எழுப்பு. நீதான் எழுப்ப. உங்க பெரிய தொல்லையா போச்சு. தூங்குடாம காலத்தை 12 மணிக்கு போட்டு என்ன? ஐயா அம்மா பட்டியில திருவிழாவா, துணிமணி எல்லாம் கொண்டு போய் வித்துட்டு வந்துடுறாசா. மகனே, சேல துணிமணி எல்லாம் விற்கும் போது பழைய படிக்காத வேற பாசமலர்னு சொல்லி விற்கணும். அடுக்கு மொழி பேசி வித்துட்டு வா. உன் வாயில புதுசே வராதே. ராசா முதல் மரியாதை மண்பாசனேன்னு ராகம் போட்டு பாடி வித்துட்டு வந்துரு. அடுக்கு மொழி ராகம் விலகு விலகு. என்கிட்ட வேக்ஸ் துள்ளா இருக்கு. விலை 10 ரூபா தான். வேணுமா? என்ன கிண்டலா? 1 ரூபா இருந்தா 9 ரூபா வாங்குவேன், தெரியுங்களா? அப்ப 10 ரூபா இருந்தா 90 கோமடை வாங்குவேன். அந்த வசதிலாம் எனக்கு இல்ல. பின்னால எங்க முதலாளி வராரு, அவர் வேணா கேட்டுப்பார். முதல் இல்லையா? நில்லுங்க. நான் ஜவுளி விற்க வந்திருக்கேன். வேட்டியா தான் வேணுமா? வேட்டியா? அது நான் பொண்ணு பார்க்க போறப்ப கட்டினது. அதுக்கப்புறம் அதுக்கு வேலையே இல்லாம போச்சு. அவனுக்கு பொண்ணு பாப்பீங்கல்ல, வாங்கிக்கிறது. எனக்கு பொண்ணு பார்த்துட்டு தான் வர்றான். அது சரி, அம்மா படிக்கு இப்படித்தானே போகணும். இப்படியும் போகலாம், இறங்கி உருட்டிட்டும் போகலாம். முருகா, சண்முகா, ஞான பண்டிதா, 2 பொண்டாட்டிக்காரா, எப்படா சமாளிக்கிற? நீ எப்படி சமாளிச்சா எனக்கு என்ன? தம்பி, பட்டு வேட்டி பட்டு சட்டை இருக்கா? இல்லைங்க, உங்களுக்கு வேணா நாளைக்கு கொண்டு வருவா. நான் பட்டு தான் கட்டுறது, உங்களுக்கு வேற வேணும் சிரமம். தம்பி, இருக்கிறதுல நல்ல வேஷ்டியா 2 வேஷ்டியும் 2 சட்டைக்கு துணியும் எடுங்க. நல்ல நல்ல. உனக்கு இருக்கிற டவுசர் சட்டை பத்தாது? இத பாரு, வாங்கி தரலன்னா எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஆமா, அவனுக்கு 2 டவுசர் 2 சட்டையும். இந்த ஊர்லயே ஒழுங்கா வியாபாரம் வாங்குறது நீங்க ஒருத்தர் தாங்க. உங்களை பாக்குறப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எல்லாம் நம்மள மாதிரி இருப்பாங்களா? 5 பேர்ல ஒரே மாதிரியா இருக்கு. என்னங்க என்ன சொன்னாங்க? சரி சரி, அவளுக்கு 3 புறம் எடுத்து வைங்க. சவுக்கு துணி வேணுவாப்ல? அது இல்லாம எப்படிங்க? 3 காய்கறி துணி எடுத்து வைங்க. கொண்டாங்க.
இருவருக்கு கேக்குது. நீங்க ஆத்தா அவளுக்கு ஒரு 100 சேலை எடுத்து வைங்க. தாய மதிச்சு சேலை வாங்கி தரீங்களே, உங்க மனசுக்கு நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு தெரியுது, மத்தவங்களுக்கு தெரியலையே. தம்பி கணக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. தம்பி சரியா கணக்கு பாத்துக்கப்பா, வியாபாரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நான் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீ நஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றான். ஏன்னா அவன் மனசு ரொம்ப பெருசு. அவங்கள பார்க்கும் போதே தெரியுது. மொத்தம் 370 ரூபா ஆகுது. உங்க நல்ல குணத்துக்காக 20 ரூபா குறைச்சிட்டேன். 350 கொடுங்க. அது எதுக்குப்பா குறைச்ச? உனக்கு கிடைக்கிறது அவ்வளவுதானே கிடைக்கும். பரவாயில்லைங்க, உங்களை மாதிரி 4 பேர் இருந்தா போதும், என் பொழப்பு தானா ஓடிடுது. எவ்வளவு? 350 ரூபா. கணக்கெல்லாம் சரியா பாத்துச்சா? முன்ன பின்ன ஆயிட போகுது. என்ன அப்படி பாக்குற? அறுவடை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 1 வாரத்துல மூட்டை எல்லாம் வீட்டுக்கு வந்துடும். அப்புறம் கணக்க பைசா பண்ணிடலாம். என்னடா சோறா திங்கிற? வேற எப்படி தெரியுது? மோர் ஊத்துமா? ஊத்து நல்லா தின்றா. அது ஒண்ணு குறை வச்சிடாத. என்ன அது வேற ரொம்ப போயிரு போகுது. அப்பனா 2 முட்டை எடுத்து வை. கொண்டு போன மூட்டை அப்படியே இருக்கு. இவனுக்கு முட்டை கேக்குதா? முட்டை ஏன் அரைக்கு இருக்கு? உள்ள வேகாத வெயில அரைஞ்சிட்டு வந்திருக்கான். அவனை ஏன் இப்படி கரிச்சு கொட்டுற? அடையாற ஒருத்து. நான் என்ன திங்க வேணாம் நான் சொன்னேன். மக்களையா வாங்கி திங்கிற வாய்க்கு வகையா பேசி வியாபாரம் பண்ண தெரிய வேணாம். எங்க இது வரைக்கும் துணியை வித்தேன்னு 10 ரூபாய் எனக்கு கொடுத்தா நான் கேளு. எங்க கொடுக்குறது? அங்க அவன் கோமர் கட்டிட்டு அலையறான். சரி ஆம்பளை வீடு. அந்த ஊருக்குள்ள இந்த பொம்பளைகளே இல்லையா? பொம்பளைகள் அவளுக்கு. ஏய், பொம்பளை கிட்ட பேசணும்னா ஒரு நெளிவு சுழிவு இருக்கணும். உங்க நெளிவு சுழிவை கொஞ்சம் சொல்லுங்க, நானே கேட்டுக்கிறேன். உங்க ஆத்தா கிட்ட நான் என்ன நெளிஞ்சிருக்கேன் தெரியுமா? தெரியாதனமா இவங்க அப்பனை கடனை கொடுத்து விட்டேன். வாங்கின கடனை கழிக்கிறதுக்கு பதிலா இவளை என் தலையில கட்டி விட்டேன் இவங்க அப்பன். அதனால கடனை கொடு. ஆனா என்ன மாதிரி அவகிட்டயே மாட்டிக்கிறாரு. அவன் என்ன உன்ன மாதிரி கிறுக்கு பயல? ஏமாக அவனுக்கு கடை கொடுக்கவும் தெரியும், வாங்கவும் தெரியும். ஜவுளி 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 ஜவுளி. ஏன் ஜவுளி மூட்டை இறக்கி வை. என்னென்ன இருக்கு? சின்னாலப்பட்டி சேலை, ஜக்கம்பட்டி ஜாக்கெட்டு, பட்டுக்கோட்டை பாவாடை இருக்கு. அது இருக்கட்டும், ஆம்பளைங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டேன். 4 முழம் 8 முழம் வேட்டி இருக்கு. சாலவமான சட்ட துணி இருக்கு. ஆண்டி வெட்டி அன்றாயிரம் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? என் ராசாவுக்கு வேட்டி கொடுங்க. இந்தாமா அருமையான வேட்டி. எவ்வளவு? 20 ரூபா தான். 20 ரூபாவா? என்கிட்ட 18 ரூபா தானே இருக்கு. நாளைக்கு 2 ரூபா தாரேன். பேர் என்னமா? ராமாயி. ராமாயா? அடடா, புருஷன் பேர் கேட்க மறந்துட்டேனே. அவ புருஷன் பேரு பெருமாடு. அவன் என்ன வாங்கிட்டு போறா? வேட்டி. என்ன விலைக்கு? 20 ரூபாய்க்கு. வேட்டி வாங்கிட்டு போறா வெறும் சிரிக்கி. சிங்கத்துக்கு சிப்பா தைக்க 30 ரூபா தண்ணி சட்டை கொடுங்க. இது ஜோரா இருக்கும். வெட்டுங்க. இந்த 25 ரூபா. பேர் என்னமா? கண்ணம்மா. புருஷன் பேரு? 5 ரூபாய்க்கெல்லாம் புருஷன் பேர் சொல்ல மாட்டேன். கவலைப்படாத, நான் சொல்றேன். இது பெருமாளோட 2வது சம்சாரம். அவங்க 2 பேரும் என்ன வாங்கிட்டு போறாளுங்க? ஒரு ஆள் வேட்டியும் ஒரு ஆள் சட்ட துணியும். என்ன வேலைக்கு? வேட்டி 20 ரூபா, சட்டை 30 ரூபா. அதுலயும் பாதி கடை. அவளுங்க கடற்கரை போச கட்ட வச்சிருக்கீங்க. எனக்கு கடன் எல்லாம் வேண்டாம். ஏன் துறைக்கு என்ன இல்லன்னு எனக்கு தான் தெரியும். 2 அண்டர்வேர் கொடுங்க. ஆண்டி பெட்டி அண்டாயிரம் கொடுக்கட்டுமா? ஏன் அள்ளிநகர் அண்டர்வேர் கொடுக்க மாட்டீங்களோ? அள்ளிநகர் அண்டாயிரம் விலை ஜாஸ்தி. 2 அண்டாயிரம் 40 ரூபா. எப்படி கொடுங்க? ராயிரு கிழிஞ்சது, அப்புறம் பேசிக்கிறேன். இவ யாரவ? இவ்வளவு கட்ட நேட்ட பேசுறா? பெருமாளோட 3வது சம்சாரம்ப்பா. யாருப்பா அந்த பெருமாள்? அந்த பெருமாள் நான் தான். கொஞ்ச நேரம் தூங்க விட மாட்டீங்களே. இது ஓஞ்சலையா? பசி எரிஞ்சு பால் கொடுக்குற நீ ஒருத்தி தான். உன்னை ஆயுஸ் பூரா மறக்க மாட்டேன். என்ன பாக்குற? கவலைப்படாத, இன்னைக்கு பருத்தி கொட்டை புண்ணாக்கு சேர்த்து போடுறேன். என்னைக்கு உன் பாலை குடிக்கணும் அன்னையில இருந்து நானும் உன்ன மாதிரி கருப்பாயிட்டேன். ஏண்டா பெருமாளே, இங்க வரு. இது யார்த்தையாவது சொன்னா உனக்கு ஒண்ணு முக்கியமா பண்ணையார் கொண்டாட்டி தெரியக்கூடாது. வாயாடி வாய் கிளிய முடிய பேசுவா. என்ன அழகு, என்ன வாங்கிட்டு போற? புது துணி வாங்கிட்டு போற. இங்க காட்டு. இந்தா. புது துணி வாங்கிட்டு போறியா? இரு அங்க போய் வேட்டு வைக்கிறேன். அம்மா பாலு. என்னடா இம்பிட்ட நேரம்? இந்தாங்க நான் வர்றேன். ஏய் ஏண்டா, என்ன உரல தெரிஞ்சு உழக்கான கதையா வர வர பால் குறைஞ்சுக்கிட்டே வருது. என்னது பால் குறையுதா? ஏன் பேச மாட்டீங்க?
உங்களுக்கு என்ன சட்டி நிறைய சோறு இருக்கு வயிறார போட்டு திங்கிறீங்க. அங்க மாட்டுக்கு வயிறு நிறைஞ்சாவில்ல பால் சம்பு நிறைய சுத்த வேறகட்டானா இருக்கிறியே. இருக்கிற புல்ல எடுத்து போடுறதுக்கு என்னடா? புல்லா? இங்க வாங்க. தொழுவத்துல தொட்டு கூட ஒரு புல் இல்லாம தொடச்சு கிடக்கு. அவ என்ன புல்லா போடுறா? புது ஜாக்கெட்ல போட்டு அலையிறா. அப்படியா? விலகு. அம்மா இந்த வேகத்துல போறாங்க. இருந்தா நம்மளையும் ரொட்டி அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.